அடுத்த முறை நீங்கள் பெட்ரோல் பங்குகளில் செல்வதற்கு முன் இந்த 2 வகையான மோசடியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஜம்பிங் ஸ்கேம். நீங்கள் உங்கள் வாகனத்தில் பெட்ரோலை அடிக்கும்போது அந்த மெஷினில் உள்ள மணி மீட்டரின் ரீடிங் எப்பவுமே 0விலிருந்து ஆரம்பித்து 5ற்குள் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோலை தான் அடிக்கப் போகிறீர்கள் என்றால் மணி மீட்டர் ரீடிங்கானது 0விலிருந்து ஆரம்பித்து 5, 10, 15, 20 அல்லது 3, 6, 8, 10 இப்படி 5ற்குள்ளான எண்களால் பெருக்கிக் கொண்டே போனால் அது சரியான ரீடிங் என்று உறுதி செய்யலாம். மாறாக அதே 1 லிட்டர் பெட்ரோலை அடிக்கும்போது மணி மீட்டர் ரீடிங்கானது 0விலிருந்து ஆரம்பித்து ஒரேயடியாக 10லிருந்தும் 20லிருந்தும் 30லிருந்து பெருக்கிக் கொண்டே போனால் கண்டிப்பாக அந்த மெஷினை தவறாக கையாளப்பட்டு உங்களை மோசடிக்குள்ளாக்குகிறார்கள். அந்த இடத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்றே சொல்லலாம். இதற்கு ஜம்பிங் ஸ்கேம் அல்லது ஜம்ப் ட்ரிக் ஸ்கேம் என்றழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, நீங்கள் உங்களது வாகனத்தில் பெட்ரோல் அல்லது டீசலை அடிக்கும்போது ஒருபோதும் 100, 200, 500, 1000, 2000 இப்படி ரவுண்ட் ஃபிகரில் பெட்ரோலை அடிக்கவே செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக 99, 299, 510, 1000ற்கு பதிலாக 995 ரூபாய் அல்லது 1005 ரூபாய்க்கு அடிக்க வேண்டும். இதற்கு காரணம், ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் அந்த மெஷின்களில் ஒரு ஸ்டிப்பை பயன்படுத்தி 100, 200, 500 போன்ற ரூபாயை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு அந்த மெஷினில் பொருத்தி வைப்பார்கள். இதனால் நீங்கள் ரவுண்ட் ஃபிகரில் பெட்ரோலை அடிக்கும்போது 3% வரைக்கும் பெட்ரோல் அல்லது டீசல் குறைவாகவே உங்களின் வாகனத்தில் செல்கிறது. அதனால் அடுத்த முறை உங்களின் வாகனத்தில் பெட்ரோல் அடிக்க செல்லும்போது இவ்விரு காரியங்களை கண்டிப்பாக பரிசோதிக்கவும். இனி ஒரு பெட்ரோல் பங்கின் உரிமையாளர் சராசரியாக ஒரு நாளில் எவ்வளவு ரூபாயை சம்பாதிக்கிறார் என்று பார்ப்போம். இதுவரைக்கும் நான் பெட்ரோல் பங்கில் கொடுக்கும் காசில் பாதி பணமும் பெட்ரோல் பங்கின் உரிமையாளருக்குத்தான் கிடைக்குமென்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி ஏதுமில்லை என்று தற்போதுதான் புரிந்து கொண்டேன். அதாவது நாம் 1 லிட்டர் பெட்ரோலை நம்முடைய வாகனத்தில் அடிக்கும்போது அதிலிருந்து 3.9% ரூபாய் கமிஷனாக அந்த பெட்ரோல் பங்கின் உரிமையாளருக்கு கிடைக்கிறது. இன்றைய விலையுடன் ஒப்பிடும்போது 1 லிட்டருக்கு 103 ரூபாய். அதிலிருந்து 4 ரூபாய் கமிஷனாக கிடைக்கிறது. இதுவே டீசலாக இருந்தால் 2.9% கமிஷனாக கிடைக்கிறது. இன்றைய விலையுடன் ஒப்பிடும்போது 1 லிட்டருக்கு 95 ரூபாய். அதிலிருந்து 2.80 பைசா வரைக்கும் கிடைக்கிறது. ஒரு நாளில் 1000 லிட்டர் பெட்ரோலும் டீசலும் ஒரு பெட்ரோல் பங்கிலிருந்து விற்கிறார்கள் என்றால் அந்த உரிமையாளருக்கு ஒரு நாளில் 68,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கிறது. அதாவது ஒரு மாதத்தில் 20,40,000 ரூபாய் வரைக்கும், ஒரு வருடத்தில் 2,44,00,000 ரூபாயும் சம்பாதிக்கிறார். இது கமிஷன் மூலமாக மட்டுமே ஒரு சராசரியான பெட்ரோல் பங்கின் உரிமையாளர் சம்பாதிக்கும் தொகை. இதுபோக வாகனத்தில் ஒழிக்க வேண்டிய ஆயில் விற்றுக்கொண்டும் ATMின் வாடகை மூலமாகவும் அங்கு வைக்கும் விளம்பரங்கள் மூலமாகவும் சம்பாதிக்கிறார்கள்.